சிஎஸ்கேவை வீழ்த்தின குஷியில ரொம்ப ஓவரா தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். ஐபிஎல்ல சின்னசாமி மைதானத்துல நடந்த போட்டியில சிஎஸ்கேவை 2 ரன் வித்தியாசத்துல வீழ்த்தி த்ரில் வெற்றியை பெற்றுச்சு ஆர்சிபி. ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரே சீசன்ல 2 போட்டியில சிஎஸ்கேவை ஆர்சிபி வீழ்த்துறது இதுதான் முதல் முறை. தோல்வி விளிம்பிற்கு போய் ஆர்சிபி வெற்றியை ருசிக்க ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம குஷி. ஆனா சில ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் ஓவரா போய் சிஎஸ்கே ஃபேன்ஸை வெறுப்பேத்திட்டாங்க. இந்த போட்டியில போராடி தோற்று சோகத்துல இருந்த சிஎஸ்கே பிளேயர்ஸுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி போர்க்கண்ட சிங்கம் பாட்டோட டீம் நிர்வாகம் போட்ட வீடியோ ஃபேன்ஸையும் கலங்க வச்சிருக்கு. சிஎஸ்கேவோட எதிர்கால நம்பிக்கையாவே உருவெடுத்துட்டாரு ஆயுஷ் மாத்ரே. சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் பாதி தொடர்ல வெளியேற அவருக்கு மாற்றா டீமுக்குள்ள வந்தவர் மும்பையைச் சேர்ந்த 17 வயசு பையன் ஆயுஷ் மாத்ரே. முதல் போட்டியிலேயே செம்மையா விளையாடின ஆயுஷ் பெங்களூருக்கு எதிரான போட்டியில செம்ம அதிரடியா விளையாடி 48 பந்துல 5 6 9 4ஓட 94 ரன் விளாசினாரு. 6 அடிக்க முற்பட்டு அவுட் ஆக அவருக்கு சிஎஸ்கே வீரர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டினாங்க. போட்டி முடிஞ்ச பிறகு கேப்டன் தோனி தோல்ல தட்டி கொடுத்து சிறப்பா விளையாண்ட சாம்பியன்னு பாராட்டி இருக்காரு. ரெய்னாவும் மாத்ரேவை பாராட்டினாரு. இது மட்டும் இல்ல, ஆயுஷ் மாத்ரே டீம்ல நல்லா செட் ஆயிட்டதாவும் ரொம்ப வருஷத்துக்கு டீமோட இருப்பாருன்னு நம்புவதாகவும் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்மிங் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. ஃபேன்ஸும் ஆயுஷ் மாத்ரே தான் எங்களோட ஃபியூச்சர்னு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஐபிஎல்ல மேக்ஸ்வெல்லுக்கு மாற்று வீரரை அறிவிச்சிருக்காங்க. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல பஞ்சாப் டீம் வீரர் மேக்ஸ்வெல் காயத்தால தொடர்ல இருந்து விலகிட்டாரு. அவருக்கு பதிலா அதே ஆஸ்திரேலிய டீமை சேர்ந்த மிச்சல் ஓவனை 3 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு பஞ்சாப் டீம். 23 வயதான மிச்சல் ஓவன் நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலிய பிக் பேஷ் கிரிக்கெட் தொடர்ல செம்ம அதிரடியா விளையாடினாரு. ஒரே சீசன்ல 2 செஞ்சுரியோட 452 ரன்கள் எடுத்த ஓவன் 39 பந்துகள்ல செஞ்சுரி அடிச்சு பிக் பேஷ்ல குறைந்த பந்துல செஞ்சுரி அடிச்ச பிளேயர்னு சாதனை படைச்சாரு. பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல பெஷாவர் அணிக்காக விளையாடிக்கிட்டு இருக்க மிஷல் ஓவன் சீக்கிரம் பஞ்சாப் அணிக்காக இணைவார்னு கூறப்பட்டிருக்கு. ஐபிஎல்ல விறுவிறுப்பா நடந்த போட்டியில கொல்கத்தா அணி த்ரில் வெற்றியை ருசிச்சிடுச்சு. ஈடன் கார்டன்ல நடந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா அணி செம்ம அதிரடி. குர்பாஸ் 35, ரகானே 30, ரகுவன்ஷி 44 ரன் அடிக்க கடைசியில ரசல், ரிங்கு சிங் அதிரடியால 20 ஓவர்கள்ல 4 விக்கெட் இழப்புக்கு 206 ரன் சேர்ந்தாச்சு. இருந்தாலும் கடைசி நேரத்துல பராக் அவுட் ஆக திக் 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 நொடிகள். கடைசி ஓவர்ல 22 ரன்கள் தேவைப்படும் போது 2 6 1 4 அடிக்கப்பட கடைசி பந்துல 3 ரன் அடிச்சா வெற்றின்னு இருந்துச்சு. ஆனா சுபம் தூபேவால 1 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சது. கொல்கத்தா 1 ரன்ல த்ரில் வெற்றி பெற்றுச்சு. டெல்லி, லக்னோ, பெங்களூரு, கொல்கத்தா இந்த சீசன்ல 4 டீம் கிட்ட நூலிழையில ராஜஸ்தான் தோல்வியை தழுவிருக்கு. இத மேற்கோள் காட்டி ஃபேன்ஸ் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் கான்சர்ட்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வைப் பண்ணிருக்காரு தனுஷ். இட்லி கடை ஷூட்டிங்க முடிச்சிருக்க தனுஷ் தெலுங்குல குபேரா, பாலிவுட்ல ஆனந்த்ரா இயக்கத்துல தேரே இஷ்க்மே படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல மும்பையில டிஒய் பாட்டீல் மைதானத்துல நடந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானோட கச்சேரியில சர்ப்ரைஸ் விசிட் போட்டிருக்காரு தனுஷ். விசிட் போட்டது மட்டும் இல்லாம ஸ்டேஜ் ஏறி ரஹ்மானோட சேர்ந்து செமையா பாட்டு பாடி மகிழ்ந்திருக்காரு. ராயன் படத்துல வர்ற அடங்காத அசுரன் நான்னு தனுஷ் குரல் கேட்ட உடனே அரங்கம் மதிர இந்த வீடியோ இப்போ இணையத்துல வேகமா பரவிட்டு வருது. கண்டுகொண்டேன் திரைப்படம் வெள்ளி விழா ஆண்டுல என்ட்ரி கொடுத்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே ரீரிலீஸா. ராஜு மேனன் இயக்குன கண்டுகொண்டேன் படம் வெள்ளி விழா ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கு. சரியா படம் வெளியாகி 25 ஆண்டுகள் ஓட தயாரிப்பாளர் தானு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி சீக்கிரமே படம் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு அறிவிச்சிருக்காரு. மம்முட்டி, அஜித் குமார், தபு, ஐஸ்வர்யா ராய், அப்பாஸ்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்த இந்த படம் பலருக்கும் மனசுக்கு நெருக்கமான படம். குறிப்பா அஜித் தபுவோட கெமிஸ்ட்ரி படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். அவங்களோட மீட்டிங்கும் கிளைமேக்ஸ் காட்சியும் இப்பவும் பலரும் நெகிழ்ச்சியோட ரசிக்கிற காட்சி. தமிழ் பட இயக்குனர் போட்ட ஒரு போஸ்ட் கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழ் படம் 1, 2 உள்ளிட்ட படங்களை இயக்குனவர் CS அமுதன். இவர் சோசியல் மீடியாவில் போட்டிருக்க ஒரு பதிவு பலரை ரசிக்க வச்சிருக்கு. மத்திய பிரதேசத்துல வனப்பகுதியில இருக்கிற ஒரு புல்ல சாப்பிடுற மாதிரி வீடியோவை ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்காரு. இதை பார்த்த அமுதன் இங்க ஒரு பழமொழி கூட உண்மை இல்லையான்னு கேள்வியோட போட்ட பதிவு பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்ப புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு சொல்றது எல்லாம் பொய்யான்னு பலர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க.
எஸ்டிஆரோட புதிய படத்தோட வீடியோ ஃபேன்ஸை ரசிக்க வச்சிருச்சு. தக் லைஃப் படத்தை முடிச்சிட்ட சிலம்பரசன் STR 49, STR 50, STR 51 செம்ம லைனப் வச்சிருக்காரு. இதுல STR 49 படத்தோட பூஜை சனிக்கிழமை செம்மையா நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுட்டு சும்மா ஸ்டைலா என்ட்ரி கொடுத்தாரு STR. பூஜை நிகழ்ச்சியில ஹீரோயின் கயாட லோஹர், சந்தானம், மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் பங்கேற்க கலக்கல் BGM-ஓட அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. STR 49 படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் விரைவில் தொடங்க இருக்க காலேஜ் சப்ஜெக்ட்ல இந்த படம் உருவாக போகுது. சிலம்பரசன், கயாடு லோஹர், சந்தானம் இந்த கூட்டணி பார்க்க செம்மையா இருக்குன்னு ஃபேன்ஸ் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.